ரஷ்யாவுடன் வாணிப உறவு வைத்திருக்கும் நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பை அமல்படுத்தி வருகிறது அமெரிக்கா. இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை அமெரிக்காலேயே அலாஸ்காவில் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சந்திக்கிறார். இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரவலாக பேசப்படுவது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு மத்தியஸ்தம் செய்யும் விதமாக இருக்குமா அப்படின்னு பேசப்படுது. மற்றொரு புறம் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலையை நிலையான ஒரு தரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கு முன்னாடியே 2 முறை இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதாவது உக்ரைன் சம்பந்தமாக மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக 2 முறை, 2018 ஒரு முறை, 2019 ஒரு முறை ட்ரம்ப்பும் புதின் அவர்களும் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் இல்லை, ஹெல்சிங், அதாவது 2018 ஹெல்சிங் உச்சி மாநாட்டிலையும் 2019 ஜப்பான் ஒசாகோவில் நடந்த G20 மாநாட்டிலையும் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் முதன்முறையாக புதின் அவர்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை சந்திப்பது இதுவே முதல் முறை. இது வரலாற்று நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. சரி, ஓகே. இதில் முக்கியமான விஷயமா 2018 நடந்த உச்சி மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஹெல்சிங் உச்சி மாநாட்டில் அணு ஆயுத சக்தியை கட்டுப்படுத்தணும், அதாவது அணு ஆயுதங்கள் வளர்வதை ஒவ்வொரு நாடும் அதிகமாக தயாரிப்பதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தொடர்பாக பேசப்பட்டது. சிரியா உக்ரைன் போர், அதே போல் சைபர் தலையீடு பற்றி, அதாவது பிற நாடுகளில் சைபர் தலையீடு பற்றிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இதில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்களோ அல்லது விஷயங்களோ நடக்கவில்லை அப்படின்றது தான் இறுதியாக நடந்தது. இரு நாடுகளும் உறவை மட்டும் மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. இதற்கப்புறம் 2019 ஜப்பானில் நடந்த ஒசாகோ G20 மாநாட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதே விஷயங்கள் தான் திரும்பவும் வருது. அணு ஆயுத கட்டுப்பாடு, சிரியா மற்றும் ஈரானுடைய நிலைமை, வடகொரியாவில் அணு ஆயுதம் அதிகமாக தயாரிப்பதாக வந்த தகவல், அதை எப்படி கட்டுப்படுத்துவது, உக்ரைன் பிரச்சனை, சைபர் பாதுகாப்பு, இந்த தலைப்புகள்லாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த மாநாட்டிலையும் எந்த விதமான இறுதி முடிவுகளோ ஒப்பந்தங்களோ செய்யப்படலை அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது.